வணக்கம் நண்பர்களே. இன்று நீதிமன்ற கட்டணம் செலுத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம். இந்த உத்தரவை 1/8/2023 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் பவானி சுப்பராயன் அவர்கள்தான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டீசியன் சூட்டில் சகோதரனோ அல்லது சகோதரியோ அல்லது தந்தையோ செய்யும் வில்லங்கங்களை பொறுத்து அந்த டாக்குமெண்ட்டு செல்லாது அப்படின்னு கோரி ஒரு பரிகாரத்தை கோரும் பொழுது அந்த பரிகாரத்திற்கு நீதிமன்ற கட்டணம் எப்படி செலுத்தணும்? தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் சட்டம் பிரிவு 25D கீழே செலுத்தணுமா அல்லது செக்ஷன் 40 கீழே செலுத்தணுமா அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு ஆவணத்தை பொறுத்து நாம் 2 வகையான பரிகாரங்களை கோரலாம். ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட ஆவணம் செல்லாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் பரிகாரம் கேட்கலாம். இதற்கு செக்ஷன் 25D நாம் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். இன்னொரு மெத்தடு எப்படின்னா, கேன்சலேஷன் ஆஃப் த டீடு, அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரத்தை கேட்கலாம். அதற்கு செக்ஷன் 40 கீழே நாம் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். செக்ஷன் 25D கீழே நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்தினா அந்த பரிகாரத்தை ரூபாய் 5000 மதித்து அதுக்கு 150 ரூபா நாம் கட்டணும். இதே செக்ஷன் 40 கீழே நாம் நீதிமன்ற கட்டணம் செலுத்துவதாக இருந்தால் முழு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் என்ன கிரயத்தொகை போட்டிருக்கோ அந்த கிரயத்தொகைக்கு நாம் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். இதுதான் சட்டம் சொல்லுது. 25D அப்படிங்கிற அந்த பிரிவானது ஒரு டாக்குமெண்ட்டை பொறுத்து மட்டும் கேட்கக்கூடியதில்லை. இப்போ ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி, பொதுவான சொத்துக்களை பொறுத்தும் நாம் ஒரு பரிகாரம் கேட்கும் பொழுது 25D கீழே தான் நம்ம நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். இப்போ சுருக்கமாக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அண்ணன் தம்பிக்கு பாத்தியப்பட்ட ஒரு பொது சொத்து இருக்குது. அந்த பொது சொத்து இருவருக்கும் பாத்தியப்பட்ட கூட்டு சொத்துன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் 25D கீழே தான் நீங்கள் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். இதுலேயுமே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ டாக்குமெண்ட்டை நேரடியாக எழுதி கொடுத்த நபர், அதாவது அந்த பத்திரத்தில் ஒரு தரப்பினராக உள்ள நபர் அந்த பத்திரத்தை பொறுத்து ஒரு பரிகாரம் கேட்கணும்னா செக்ஷன் 40 கீழே தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். அப்போனா செக்ஷன் 40 எப்போ அப்ளை ஆகும்னா, அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு தரப்பினராக இருந்தால் கண்டிப்பாக செக்ஷன் 40 தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு பார்ட்டியாக இல்லை, ஆனால் உங்களுக்கு அதில் சொத்துரிமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை நலன்வாய்டு கேட்டு நீங்கள் 25D கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இதுலேயும் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆவணமானது மோசடியாகவோ அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ அல்லது மிரட்டியோ எழுதி வாங்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? 25Dலேயே நீதிமன்ற கட்டணம் செலுத்தினா போதும். இப்போ உதாரணத்துக்கு நான் எனக்கு பாத்தியப்பட்ட சொத்தை ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்டேன். இப்போது அந்த பத்திரத்தை நான் ரத்து செய்யணும்னா செக்ஷன் 40 தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். இப்போ என்னைய ஒருத்தன் உன்னை கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டுறான், அல்லது நீ இந்த சொத்தை தந்தால் நான் உனக்கு வேற ஒரு சொத்தை தாரேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி நைஸாக எழுதி வாங்கிட்டான்னா, இப்போ இதுக்கு செக்ஷன் 40 செலுத்தணுமா அல்லது 25D செலுத்தணுமான்னு பார்த்தா செக்ஷன் 40 செலுத்த வேண்டியதில்லை, 25D செலுத்தினால் போதுமானது. அதாவது மோசடியாகவோ மிஸ்ரெப்ரசேஷனாகவோ ஒரு டாக்குமெண்ட்டை நம்மகிட்ட எழுதி வாங்கிட்டான்னா 25D செலுத்தினால் போதுமானது. இது சட்ட புத்தகங்களில் இல்லை, ஆனால் முன் தீர்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க, ஏன்னா அது குறித்து நீங்கள் ஒரு வழக்கை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் முதன்மை பரிகாரமான கேன்சலேஷனுக்கு தான் கேட்கணும். நீங்கள் முதன்மை பரிகாரமான கேன்சலேஷனுக்கு கேட்காம நீங்கள் ஒரு இன்ட்ரீம் பரிகாரமாக போல் இருக்கிற அந்த 25D கீழே செல்லாதுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு சேல் கன்சிடரேஷன் கைமாறலை அப்படிங்கிற பட்சத்தில்
நீங்கள் என்ன செய்யணுமா, செக்ஷன் 40 நீதிமன்ற கட்டணம் செலுத்தி நீங்கள் முழு நீதிமன்ற கட்டணம் செலுத்தி அதை கேன்சலேஷன் கேட்கணும். அப்படி கேன்சலேஷனுக்கு கேட்காம நீங்கள் 25D நீதிமன்ற கட்டணம் செலுத்தி அது நல்லன் வாய்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு பரிகாரத்தை கேட்க முடியாது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே முன் தீர்ப்புகளில் நிறைய இருக்குது. நான் கூட சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு வழக்கை நான் பிரதிவாதிகளுக்கு அப்பியர் ஆகியிருக்கேன். அதில் வாதி என்ன வழக்கு போடுறாருன்னா, வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்ட சொத்து, நான் ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், அந்த கடனுக்கு ஆதரவாக சொத்தை பொறுத்து எனக்கு சேல் அக்ரிமெண்ட் பிறப்பிச்சு கொடுக்கணும்னு கேட்டாங்க. நான் உடனே எனக்குரிய ஃபோட்டோ இதர ஆவணங்களை அவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்க போய் சேல் அக்ரிமெண்ட் போட்டது மட்டும் இல்லாமல் நைஸாக ஒரு பவரையும் எழுதி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பவரை பயன்படுத்தி வேறு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதன் பிறகு அந்த பவரை பயன்படுத்தி ஒரு சேலும் போட்டுட்டாங்க. அதனால் அந்த பவர் போலியானது அப்படின்னு சொல்லி அந்த பவரு, அந்த சேல் அக்ரிமெண்ட்டு, 2 சேல் அக்ரிமெண்ட் இருக்குது, அந்த 2 சேல் அக்ரிமெண்ட்டு, அந்த சேல் டீடு இவ்வளத்தையும் செட் அசைட் பண்ணணும்னு சொல்லி 2023 வழக்கு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பத்திரம் போட்டது எல்லாமே 2007. ஆனால் இப்போ கொண்டு வழக்கை போடுறாங்க. எங்கே போடுறாங்கன்னா முன்சிப் கோர்ட்டில் போடுறாங்க. முன்சிப் கோர்ட்டில் வழக்கை விசாரிப்பதற்கான பெக்யூனரி ஜுடிஷியன் எவ்வளவு 1 lakh தான். ஆனால் இந்த வாதி போட்டிருக்க சேல் அக்ரிமெண்ட்டில் அப்போவே தொகை 3.25 லட்சம் ரூபா. அப்போ பெக்யூனரி ஜுடிஷியன் இல்லை. 2007 போட்ட பத்திரத்தை நல்லன் வாய்டுன்னு கேட்டு 2023 கொண்டு வழக்க போடுறாங்க. பவர் டீடு மூலமாக பொது அதிகார முகவர் நம்ம பார்ட்டிக்கு சொத்தை விற்றுருக்கிறாரு. அப்போ பவர் ஹோல்டர் ஒருத்தர் சொத்தை விற்கிறாருன்னா உரிமையாளரை விற்பதாக கருதணும். அப்படி உரிமையாளரே விற்பதாக கருதப்படும் அப்படிங்கிறதுனால செக்ஷன் 40 தான் கோர்ட் ஃபீஸ் செலுத்தணும். செக்ஷன் 25Dக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்த முடியாது. இப்படி மாதிரியான வாதங்களை வச்சு நாங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். இனிமேல் தான் வழக்கின் விசாரணை ஆரம்பிக்கும். இப்படி இந்த நீதிமன்ற கட்டணம் செலுத்துவதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. நாம் அதை ஒரு கிரவுண்டாக எடுத்து நாம் வழக்கில் ஒரு நல்ல கட்சியை பண்ண முடியும். ப்ராப்பர் நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை, வழக்கு சொத்தை சரியாக மதிப்பீடு செய்யலை, சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு பெக்யூனரி ஜுடிஷியன் இல்லை, லிமிட்டேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் எப்போவுமே வலுவான வாதங்களாக இருக்கும். ஆனால் வகை வகையாக தீர்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் அது தொடர்பானது தான். ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் தந்தை செய்த கிரயப்பத்திரத்தை பொறுத்து நல்லன்வாய்டு கேட்கும் பொழுது 25D நீதிமன்ற கட்டணம் செலுத்தணுமா அல்லது செக்ஷன் 40 நீதிமன்ற கட்டணம் செலுத்தணுமா? செக்ஷன் 40 தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிளைண்ட்டை நம்பர் பண்ண நீதிமன்றம் மறுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக நான் என்னுடைய டைரியில் நான் எழுதி வச்சுக்கிடுவேன். எப்போவுமே கேஸை படித்து நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்னுடைய டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு போடுறேன். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு டைரியை எடுத்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் போட்டு இந்த சைட்டேஷனை எழுதி வச்சிடணும். பாகப்பிரிவினை வழக்கில் நீதிமன்ற கட்டணம் எந்த சட்டப்பின் கீழ் செலுத்த வேண்டும் அப்படின்னு போட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுருக்கமாக நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நாளைக்கு நம்ம அந்த ஹெட்டிங்கை பார்த்து நமக்கு தேவையான தீர்ப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதை நான் யாருக்கு சொல்கிறேன்னா ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கு சொல்கிறேன். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும். இந்த வழக்கில் வாதிகள் 2 பேர் இருக்கிறாங்க. 1வது வாதி பேர் இந்திரம்மா, 2வது வாதி பேர் வெங்கடாச்சலபதி. பிரதிவாதிகள் 4 பேர் இருக்கிறாங்க. 1வது பிரதிவாதி பேர் திம்மராயம்மா, 2வது பிரதிவாதி பேர் சுசிலாம்மா, 3வது பிரதிவாதி பேர் ரவிக்குமார், 4வது பிரதிவாதி பேர் சாரதாம்மா. இப்போ கீழமை நீதிமன்றத்தில் இந்த வாதிகள் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களை பொறுத்து பாகப்பிரிவினை கேட்டும் 21/2/2006 மற்றும் 12/1/2022 தேதியிட்ட கிரயப்பத்திரங்களை பொறுத்து நல்லன்வாய்டு கேட்டும் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க.
அந்த வழக்கை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதிகள் செக்ஷன் 25D கீழே அந்த கிரயப்பத்திரங்களை பொறுத்து செலுத்தியிருக்கும் நீதிமன்ற கட்டணம் தவறானது. தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸு அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்டு செக்ஷன் 40 படி தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும். அதனால் உங்கள் வழக்கு எப்படி நிலைக்கத்தக்கது அப்படின்னு கேள்வி எழுப்பி ரிட்டன் போட்டிருந்தாங்க. அந்த ரிட்டனை பெற்றுக்கொண்ட வாதிகள் ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீதிமன்றம் திரும்பவும் செக்ஷன் 40 தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ரிட்டன் போடுறாங்க. அதனால் அந்த ரிட்டனை ரத்து செய்து சூட்டை நம்பர் பண்ண உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிஆர்பி போகிறாங்க. இந்த சிஆர்பி விசாரணைக்கு வந்தப்போ இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா, இந்த வாதிகள் பார்ட்டிசியன் மற்றும் 2 கிரயப்பத்திரங்களை பொறுத்து நல்லன்வாய்டு கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அந்த நல்லன்வாய்டு பரிகாரத்திற்கு செக்ஷன் 25D கீழே அவங்க நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க. இந்த வாதிகள் நல்லன்வாய்டு கேட்கும் கிரயப்பத்திரங்களில் இந்த வாதிகள் ஒரு பார்ட்டி கிடையாது. அந்த டாக்குமெண்டானது மோசடியானது இந்த வாதிகளின் சொத்துரிமையை கட்டுப்படுத்தாது. அந்த சம்பந்தப்பட்ட ஆவணத்தில் இந்த வாதிகள் தரப்பினர் இல்லாததுனால அந்த கிரயப்பத்திரங்களை பொறுத்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க கோரி செக்ஷன் 25D கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து செக்ஷன் 40 கீழே நீங்கள் முழு நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 வழக்குகளில் நீதிமன்றங்கள் ஒரு ஆவணத்தில் தரப்பினராக இல்லாத நபர் அந்த ஆவணத்தை பொறுத்து செல்லாதுன்னு விளம்புகை செய்ய சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் செக்ஷன் 25D கீழே நீதிமன்றம் கட்டணம் செலுத்தினால் போதுமானது, செக்ஷன் 40 கீழே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல 2 தீர்ப்பை அவர் சுட்டி காட்டுறாரு. நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஒரு தீர்ப்பு என்னென்னா, சித்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் VM சண்முகம் அண்ட் அதர்ஸ் 2006 1 லாக் வீக்லி பேஜ் நம்பர் 176. அடுத்தது சீதா தேவி வெர்சஸ் கோவிந்தராஜ் 2007 1 லாக் வீக்லி பேஜ் நம்பர் 925. இந்த 2 வழக்கு தீர்ப்பையும் செட்டி காட்டி வாதிகள் செலுத்தியிருக்கும் நீதிமன்ற கட்டணம் சரிதான். ஆனால் வழக்கை நம்பர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் விசாரணை நீதிமன்றம் வந்து செக்ஷன் 40 கீழே தான் நீதிமன்ற கட்டணம் நீங்கள் கட்டாயமாக செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்த முடியாது. அதனால் விசாரணை நீதிமன்றத்தை டாக்கீட்டு உத்தரவை ரத்து செஞ்சு சூட்டை நம்பர் செய்ய உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு ஆர்கியூ பண்ணுறார். வழக்கை பரிசீலித்த நீதியரசர் பவானி சுப்பராயன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாதிகள் வந்து பார்ட்டிஷன் கேட்டும் 2 கிரயப்பத்திரங்களை பொறுத்து நல்லன்வாய்டு கேட்டும் வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த நல்லன்வாய்டு பரிகாரத்திற்கு செக்ஷன் 25D கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறாங்க. அந்த ஆவணத்தில் இந்த வாதிகள் வந்து ஒரு பார்ட்டி கிடையாது. அதனால் விசாரணை நீதிமன்றம் வந்து சூட் பேப்பர்ஸை நல்லா பாருங்கள். பார்த்து அந்த ஆவணத்தில் அந்த வாதிகள் ஒரு தரப்பினரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி சூட்டை உடனடியாக நம்பர் பண்ணுங்கள். இந்த வாதிகள்கிட்ட செக்ஷன் 40 கீழே தான் நீங்கள் நீதிமன்ற கட்டணம்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது, சூட்டை நம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இப்போ இந்த உத்தரவில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, சிம்பிளாக ஒரே விஷயந்தான். பார்ட்டிசியன் சூட்டில் நீங்கள் கிரயப்பத்திரமோ இல்லை கிஃப்ட் டீடோ அல்லது செட்டில்மெண்ட் டீடோ அல்லது பார்ட்டிசியன் டீடோ ஏதோ ஒரு ஆவணம், அந்த ஆவணங்களை பொறுத்து நீங்கள் ஒரு நல்லன்வாய்டு பரிகாரம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ஆவணத்தில் நீங்கள் ஒரு பார்ட்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் 25D கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தினால் போதுமானது. செக்ஷன் 40 கீழே நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட ஆவணத்தில் நீங்கள் ஒரு தரப்பினராக இருந்து அந்த ஆவணமானது உங்களிடமிருந்து மோசடியாகவோ அல்லது மிரட்டியோ அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தியோ எழுதி வாங்கப்பட்டிருந்தாலும் 25D கீழே செலுத்தப்பட்டால் போதுமானது. ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்டு வந்து நீங்கள் கடனுக்காக எழுதி கொடுத்தேன், செல் கன்சிடரேஷன் கைமாறலை, அந்த போன்ற வாதங்களை வச்சு நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக செக்ஷன் 40 கீழே தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும்
அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கின் உத்தரவுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நான் இந்த உத்தரவுடைய விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக படித்து பாருங்கள். இந்த நீதிமன்ற கட்டணத்தை சொல்லி நீதிமன்றம் ரிட்டன் போடும்போது அப்படி ரிட்டன் போட்ட வழக்கை நம்பர் பண்ணுவதற்கு இந்த உத்தரவு நமக்கு கண்டிப்பாக உதவும். மிக முக்கியமான தீர்ப்பும் கூட. கண்டிப்பாக படித்து பாருங்கள், உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.